சோலையூர் கிராமம் அழகான இயற்கை வளமிக்க ஒரு கிராமம். இந்த ஊர்ல இருக்கிற சகுந்தலா பாட்டியை பத்தி தான் பார்க்க போறோம் குட்டீஸ். சகுந்தலா பாட்டிக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவன் பெயர் அசோக். நல்லா படிக்க வச்சு அவனுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சு பட்டணத்துக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. அசோக் மற்றும் அவர் மனைவி ரேகா 6 மாசத்துக்கு ஒரு முறை சகுந்தலா அம்மாவை பார்க்க வருவாங்க. சில காலங்கள் அப்படியே போச்சு. சகுந்தலாவுக்கு பேத்தி பிரீத்தி மேல ரொம்ப பிரியம். அவ எப்போ வருவான்னு சகுந்தலாவுக்கு ஒரே ஆர்வம். பேத்தியை பார்த்தா சகுந்தலாவுக்கு இந்த உலகமே மறைஞ்ச மாதிரி இருக்கும். பேத்திக்கு பாட்டி மேலே ரொம்ப ஆசையாக இருப்பான். அசோக்கு ஊருக்கு வர்றதா சொல்லியிருப்பான் சகுந்தலா கிட்ட. சகுந்தலா ரயில்வே ஸ்டேஷனில் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ட்ரெயின் வந்ததும் பிரீத்தி பாட்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு ஓடி வந்து சகுந்தலாவை கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து பாசத்தை வெளிப்படுத்திக்கிட்டாங்க. அதை பார்த்து அசோக் மற்றும் ரேகா சந்தோஷப்பட்டாங்க. பேத்தி அந்த ஊரில் இருக்கிறவங்க, பக்கத்து வீடு, பாட்டிக்கு தெரிஞ்சவங்க எல்லோர்கிட்டையும் போய் இது என் பேத்தி பிரீத்தி அப்படின்னு எல்லார்கிட்டையும் அறிமுகம் செஞ்சாங்க. ஒரு நாளும் பேத்திக்கு அவளுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் எல்லா சமையலும் செஞ்சு அவளுக்கு ஊட்டி விடுறது, அவளுக்கு பிரீத்திக்கு அழகாக தலைவாரி விடுறது, தலைவாரி விட்டு அழகு பார்க்கறது, அவளுக்கு ஊரை சுற்றி காமிக்கிறதுன்னு சகுந்தலா பாட்டி மற்றும் பேத்தி தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அசோக்கு பட்டணத்துக்கு போகிற நாள் வந்ததும் சகுந்தலா அம்மா கிட்ட போய் ஊருக்கு கிளம்புறோன்னு சொல்ல என்ன சொல்கிறதுனே தெரியாது சகுந்தலா பாட்டி மௌனமாகவே தலையசைத்தாள். சகுந்தலா தனி அறைக்குள் சென்று கண் கலங்கினாள். அசோக், ரேகா மற்றும் பிரீத்தி வழி அனுப்புவதற்காக ரயில்வே ஸ்டேஷன் சென்றாள். சகுந்தலா, பிரீத்தி மற்றும் பாட்டி இருவரும் கட்டி அணைச்சு கண் கலங்கினார். பார்ப்போருக்கு கண்ணீர் வரவழைக்கும் அளவுக்கு இருந்தது அந்த காட்சி. எத்தனை பேருக்கு பாட்டியை பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க குட்டீஸ். யாரெல்லாம் பாட்டியை மிஸ் பண்ணுறீங்க?